அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை தயாரித்த தம்பி விக்னேஷ்க்கு வாழ்த்துக்கள். படத்தை திரைக்கு கொண்டு வர தனஞ்சன் சாருக்கு நன்றிகள். கூட ஒர்க் பண்ண கோஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நன்றிகள், வணக்கங்கள். சுசி பத்தி நான் சொல்லணும். நான் இந்த நாய் வாய வச்ச மாதிரி நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஃபோட்டோகிராஃபி பண்ணேன், ஆக்ட் பண்ணேன், அப்புறம் டைரக்ஷன் போனேன், அப்புறம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணேன், அப்புறம் டைரக்ட் பண்ணேன். இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம லைஃப் எதில் எப்படி போகணும், எதில் ட்ராவல் பண்ணணும்னு ஒரு குழப்பத்தில் ஒரு 2 வருஷம் காணாமல் போயிட்டேன். விலகி இருந்தேன் சினிமாவை விட்டு. அப்போ திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார் சுசி. அண்ணா எங்கே இருக்கீங்க? வெளியில் இருக்க இந்த வெளியூரில் இருக்கேன். சரி, உடனே கிளம்பி இந்த பழனி பக்கத்தில் ஊர் சொன்னாப்புல, அங்கே வந்துருங்கண்ணே. என்ன ஏதோ டீனர் கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றேன் அப்படின்னு. இல்லை வந்துருங்கண்ணே அப்படின்னாரு. சரி போயிட்டோம். என்ன ஊர் அது? இப்போ இல்லைம்மா, கணக்கம்பட்டி. இப்போ நாங்கள் ஒரு செட்டப்பில் ஒரு ஷூட்டிங், மாவீரன் கிட்ட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. போயிட்டு என்ன சுசி என்ன உட்காருங்கண்ணே, ஷூட்டிங் நடந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருங்க. என்ன சுசி என்ன இருங்கண்ணே லஞ்ச் பிரேக்கில் வர ஒரு 2 hours ஷூட்டிங் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். லஞ்ச் பிரேக்கில் நீங்கள் ஊருக்கு போயிட்டுனா ஒரு 4 நாள் வந்துருங்க, இது ஒரு கேரக்டர் பண்ணுங்க, நீங்கள் பண்ணுறியா இருக்காத என்ன கேரக்டர் எதுவும் சொல்லு, இதில் பண்ணுங்க அப்படின்ட்டாப்புல. அதுக்கப்புறம் ஒரு 2-3 படங்கள் இடையில நான் தான் அவர் சொன்ன தேதியில் என்னால் போக முடியல. ஒரு இடைவெளிக்கு பிறகு இப்பயும் அதே தான் ஃபோன் பண்ணார். ஆனால் இந்த படம் ஒன்று பண்ணுறேன், நீங்கள் வந்துருங்க அப்படின்னாப்புல. சரி தம்பி வந்துடுறேன்ட்டு இப்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரைக்கு கூப்பிட்டு வந்திருக்காப்புல. நன்றி சுசி. இந்த படம் வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்குறோம். நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். ஸோ எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நானும் ஏதோ இருக்கேன். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா எல்லாருமே பார்க்கலாம். நீங்க டிக்கெட் கொடுத்து பார்க்குற அந்த டைம் வேஸ்ட் ஆகாது. அந்த அளவுக்கு படம் ரொம்ப என்கேஜிங்காகவும் நல்லா என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் ஃபேமிலியோட லவ்வரோட எல்லாரும் உங்களுக்கு பிடிச்சவங்களோட போய் பாருங்க. நான் இந்த படத்துல இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னு சொல்றதை தாண்டி ஒரு நல்ல கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பவிங்கிற கேரக்டர். ஸோ அதை தாண்டி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அண்ட் இந்த ஸ்டேஜ் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் நிறைய ஸ்டேஜஸும் நிறைய சக்ஸஸும் பண்றதுக்கு நீங்க இதே லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும். அண்ட் முக்கியமா சார் பத்தி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது சார் தான். அதுவும் இல்லாம விஷுவல்ஸ்ல கொஞ்சம் நான் பண்ண டார்ச்சர்லாம் கொஞ்சம் தாண்டிட்டு என்னை அழகா காமிச்ச ஆனந்த் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்னை இவ்வளோ தூரம் நீ பண்ணு, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குன்னு என் மேல நம்பிக்கை வச்ச எங்க அப்பா அம்மா ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச். கடவுளுக்கு நன்றி, வந்திருக்கும் பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு மிக்க நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு சுசீந்திரனுக்கும் ப்ரொடியூசருக்கும் மிக்க மிக்க நன்றி. இமான் சார், உங்கள் ஃபஸ்ட்டு படத்தில் என்னோட ஃபஸ்ட்டு படத்தில் நீங்கள் மியூசிக் போட்டதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப நன்றி. இமான் சாருமே சரி, சுசேந்திரன் சாருமே சரி, நல்ல டெக்னீஷியனை தாண்டி நல்ல மனிதர்கள். அது அவங்கள்ட்ட பழகும் போது நல்லாவே எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அவங்க மூலியமாக நான் லான்ச் ஆகிறதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது கடவுளோட அனுகிரகம்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் ப்ரொடியூசர் விக்னேஷ் சுப்ரமணியனுக்கு ரொம்ப நன்றி. இப்படி நல்ல ப்ராடக்ட் கிடச்சிருக்கு, அந்த ப்ராடக்ட் நல்லபடியாக சேர்க்கறதுக்கு இன்னொரு நல்ல நல்ல மார்க்கெட்டிங் பிரைன் வேணும். அதுக்கு கரெக்டான ஆள் சுசேந்திரன் தனஞ்சயன் சார் அமைஞ்சிருக்கிறாரு, அவருக்கு ரொம்ப நன்றி. நண்பர்கள் பாலசரவணன் சாரும் சரி, ஆண்டனி சாரும் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 1 வாரம் கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருந்தது. ஆனால் அந்த தடுமாற்றங்கள், பயம், பதற்றம் எல்லாத்தையும் போக்குனது பாலா, ஆண்டனி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவே பாலா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு ஆள் ஆல்ரெடி 50 படம் நடிச்சிருக்கிறாரு, எந்த ஆட்டிடியூடும் இல்லை. வாங்க ப்ரோன்ட்டு வந்தோடனே ஹக் கொடுத்து ஈஸியாக என்னை வச்சுக்கிட்டாரு. அதனால் என்னால் அடுத்தடுத்த வாரங்கள் நல்லபடியாக நடிக்க முடிஞ்சது. அதே மாதிரி தான்
ஆண்டனி ப்ரோவும். மீனாட்சி ப்ரோவும் அப்படிதான், நான் ப்ரோன்னு தான் கூப்பிடுவேன். ஃபர்ஸ்ட் டே ஷூட் அப்லேருந்து அவங்க வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க் வித். அதேமாரி என்னோட நான் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் கேஸ்டிங்ஸ்க்கும் நன்றி. முக்கியமாக ஒரு மொக்க ஃபேஸை ஓரளவு பார்க்குற மாரி காமிச்ச ஆனந்த் ப்ரோவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதேமாரி சின்ன சின்ன தப்பு செஞ்ச விஷயத்தையும் எடிட் பண்ணி அதை தூக்கி போட்டு நல்ல விஷயங்களை மட்டும் காமிச்சு எடிட்டர் தியாகு ப்ரோவுக்கு ரொம்ப நன்றி. சார், நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்கீங்க. இது முதல் படம் மட்டும் இருக்கக்கூடாது, அடுத்தடுத்த படங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இப்பயே ஒரு பிட்டு போட்டு வச்சுக்கிறேன், ப்ளீஸ் ஹெல்ப் மீ அவுட். அண்ட் பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படம் வந்து ஆக்சுவலி ட்ரைலர் மாதிரியே ஷார்ட்டாக, கிறிஸ்பாக, ரொம்ப ஸ்வீட்டாக, ப்ரீஸியாக படம் முழுக்க இருக்கும். டெஃபினட்டாக லவரோட போய் பாருங்க, ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்க படமும் கூட இது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. யாரையாவது இதில் விட்டுருந்தா மன்னிச்சிடுங்க. நேராக நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் இருந்து அமர்ந்திருக்கும் அத்தனை பேருக்கு மேடை முதலுக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். ஒரு கரெக்டான டயத்தில் ஒரு கரெக்டான பீரியடில் இந்த படம் 2K Kids அப்படிங்கிற ஒரு படத்தை சுசி பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தோட ட்ரெய்லரும் சரி, சாங்கும் சரி, ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்காக இருந்தது. இவ்வளோ யங்ஸ்டர்ஸை வச்சுக்கிட்டு எப்படி சுசி வந்து ஒரு படத்தை கேரியர் பண்ணார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அவ்வளோ இது ஒரு அப்டேஷன் தான். ஒரு 2K Kids அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்டில் என்ன இவர் சொல்ல போகிறாரு அப்படிங்கிற ஒரு, ஏன்னா ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. 2K Kidsோட ஒரு லவ் அப்படிங்கிறது வந்து லவ் போர்ஷனோ மற்ற பிஹேவியரோ எதுவுமே வந்து யாருக்குமே வந்து இந்த 90ஸ்க்கு வந்து புரியாமல் இருக்குது. ஸோ அந்த வகையில் அதில் டீப்பாக போய் அதுக்குள்ளேயும் வந்து ஒரு காமெடி ட்ராக்கை செட் பண்ணி வச்சு சரவணன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது எனக்கு. நான் பார்க்கும்போது ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு படத்தை வந்து ஒரு இயக்குனர் பண்ணுறாரு, வேற ஒரு ஜோனலில் பண்ணிட்டு இருந்த ஒரு இயக்குனர் டப்புன்னு அடுத்த கட்டத்துக்கு ஒரு படம் பண்ணுறாரு. அது ரொம்ப தெளிவாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஒரு ரசிக்கும்படியாகவும் இருந்தது. அந்த ட்ரைலரும் சரி, பாடல்களும் சரி. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக இருந்தாங்க, இன்க்ளூடிங் அந்த ப்ரொடியூசர் கூட வந்து ரொம்ப யங்ஸ்டராக இருந்தார். ரொம்ப ஒரு பர்ஃபெக்ட் டீம் வச்சுக்கிட்டு சுசி வந்து ரொம்ப பர்ஃபெக்டான டயத்தில் ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காப்புல. இது கரெக்டான காலகட்டமும் கூட. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே, ஈவன் வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனர்லேருந்து எடிட்டர்லேருந்து கேமராமேன் ஒர்க் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. இமான் கேட்கவே வேண்டாம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பாட்டு. ஸோ அப்படி ஒரு ஒரு வெற்றி படத்துக்கான அத்தனை விஷயங்களும் வந்து இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு கரெக்டான ரிலீஸ் டேட்டும் வந்து சார் சொல்லியிருக்காரு, தனஞ்சயன் சார். ஸோ அவர் அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். அவர் சொன்னால் அது கரெக்டாக இந்த படத்தை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை கொண்டு போய் அழகாக சேர்த்துருவார். சுசுகி இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு இறைவன் நின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஜாலியா போயிட்டு இருந்த ஃபங்க்ஷன் சடனா ஒரு ஹீட் மூமெண்ட் ஆனோட எனக்கு இப்ப என்ன பேச வந்தேன்னு நினைச்சேன்னா அது எல்லாத்தையும் மறந்துட்டேன். பட் நான் இந்த ஃபங்க்ஷன் எனக்கு முக்கியமா நான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்ததுக்கு ரீசன் சுசீந்திரன் சார் மட்டும்தான். பிகாஸ் அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அவருக்காக தான் இங்க வந்திருக்கேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் மூவில யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு ஒரு டஃப்பான சுச்சுவேஷனோ இல்ல நம்மள டிகிரேடோ வாட்டவர் ஏதோ ஒண்ணு பண்ணியிருந்தா இது நமக்கு இந்த ப்ரொஃபஷனே வேணாம் அப்படின்னு கூட நமக்கு தோணிருக்கலாம். பட் அவர் வந்து என்ன ஒரு நியூ கமர், என்ன ஃபுல்லா எதுவுமே தெரியாம வந்த எனக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பண்ணலான்னு தட்டி கொடுத்து அந்த மூவி பண்ண வச்சாங்க. சோ அப்பையில இருந்து ஃபர்ஸ்ட் டே எப்படி பார்த்தனோ இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்காரு. சோ அவருக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் நான் வந்திருக்கேன். ஈவன் நான் நிறைய இன்டர்வியூஸ்ல சுசி சாரை பத்தி சொல்றேன், என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் தானே. பட் ஒரு நாள் கூட அவர்கிட்ட நான் சொன்னதே கிடையாது. பட் அதெல்லாம் அவர் நினைச்சு அதெல்லாம் அது என்கிட்ட கேட்டது கூட கிடையாது. நீ எனக்கு அதை தேங்க் பண்ணிருக்கியா, லைக் அந்த மாதிரி கூட கேட்டதே இல்லை. ஈவன் சுசி சாரை பத்தியே சொல்லணும்னா, இவர் எப்படின்னா ஒரு படத்துக்கு ஒரு 4 ஃபோன் நம்பராவது சேஞ்ச் பண்ணுவாரு. அவரு எந்த நம்பர் வச்சிருக்காருன்னா அவருக்கே தெரியாது. ஒரு நாள் இருக்கும், ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு ரீசெண்டா ஒரு 6 months பேக் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு போன், எப்படி இருக்க எனக்கு தெரியுதா அப்படி கேட்டாரு. ஹலோ எப்படி இருக்க அப்படின்னு நான் சொன்னேன், எனக்கு தெரியல வைங்க அப்படின்னு. ஏன் வாய்ஸ் தெரியலையா அப்படின்னு. எனக்கு வாய்ஸ் எல்லாம் தெரியலன்னு தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, நீங்க போட வைங்க அப்படின்னு. ஏமா நான் தான் சுசி பேசுறேன் அப்படின்னாரு. சோ எனக்கு ஐயோ சாரி சார் என்ன மன்னிச்சிடுங்க தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு. பட் அது கூட அவர் கோச்சுக்கிட்டதே இல்லை. சோ எப்ப பார்த்தாலுமே ஃபர்ஸ்ட் டைம் எப்படி வெல்கம் பண்ணாரோ அதே மாதிரிதான் இன்ன வரைக்குமே எனக்கு வெல்கம் பண்றாரு. சோ இந்த ஸ்டேஜை நான் அவருக்கு தேங்க் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன்.
எங்கேயுமே சொல்லாத தேங்க்ஸ் அவருக்கு நான் இங்க சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சோ மச் சுசி சார். உங்களாலதான் நீங்க என்ன கரெக்டா கொண்டு வந்ததுனாலதான் நான் இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ தேங்க்யூ சோ மச் சார். அடுத்து இந்த பிலிம் 2K கிட் லவ் ஸ்டோரி. ஸோ ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லர் பார்த்த எனக்கே இந்த பாலசரவணன் ஹர்ட் பண்ணிட்டாரு. ஒரே ஒரு ஒன்லைன் தான், 90 கிட்ஸ்லாம் நீங்களா அழிஞ்சிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஹார்ட்டே வெடிக்க வச்சிட்டாரு. ஸோ 2 செகண்ட் பார்த்த எனக்கே கனெக்ட் ஆச்சு. ஸோ ஃபுல் மூவி 2K கிட்ஸ் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் நான் நம்புறேன். அண்ட் என்ன மாதிரியே ஒரு புது ஹீரோவை இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு. அவருக்கும் இந்த படம் பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு விஷ் பண்றேன். ஒட்டுமொத்தமா படத்தோட டீமுக்கு என்னோட விஷஸ். தேங்க்யூ சோ மச். பத்திரிகை மீடியா அவர்களுக்கு வணக்கம். வேற சொன்ன மாதிரி ஒரு சில வார்த்தைகள் சொன்னதான் இந்த நேரமின்மை காரணமாக டக்கு முடிச்சுக்கிறேன். இங்க முதல்ல வந்து சுசில் சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணும்போது என்ன தலைப்பு அப்படின்னு, டைட்டில் என்னது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வீட்டில் சொன்னேன் இந்த மாதிரி 2K லவ் ஸ்டோரி அப்படின்னு. அங்கே உனக்கு என்ன வேலை அப்படின்னாங்க. இல்லை கூப்பிட்டுருக்காரு போல அப்படின்னா, அந்த 2K வந்து எந்த மாதிரி தடுத்து நிறுத்துற மாதிரியான ஒரு கதையை நல்லா செம ஹியூமரை கொடுத்துருக்காங்க சார். முதல்ல அவங்க நன்றி. ரெண்டாவது இமான் சாருடைய அந்த மியூசிக்ல நான் படம் பண்ணா இமான் சார் மியூசிக் டேரக்டராக போடலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவர் என்ன நடிச்ச இடத்துக்கு அவர் போட்டிருக்காரு. அது ஒரு பெருமை தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அப்புறம் வந்து இந்த படத்துல வந்து முதலுங்கிறது ரொம்ப முக்கியமானது சொல்லுவாங்க எப்பவுமே. இப்ப சார் சுசி சார் வந்து எவ்வளவு இயல்பா இருக்காரு. ஆனா அந்த வெண்ணிலா கபடிக்குள்னு பண்ணும்போது அவருக்குள்ள ஒரு எவ்வளவு ஒரு பதட்டமும் இதுவும் பயமும் இருந்திருக்கும் தெரியும். அந்த மாதிரி சார் இன்னைக்கு அவருடைய சீனியர் அந்த மெச்சூரிட்டியில ஆனா புதுசா ஒரு ப்ரொடியூசரையும் ஒரு ஹீரோவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கும் வெண்ணிலா கபடிக்குள்ள மாதிரி உங்களுக்கு பதட்டம் இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க, கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. அது முதல்ல உங்களுக்கு தான் வாழ்த்து சொல்லணும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பயணம் இருக்கு. பயணத்துடைய முதல் படி தான் ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி அந்த பயணம் எவ்வளவு முக்கியமானதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு வந்து இந்த சம்பந்தப்பட்டவர்கள் தான் அந்த மேடைக்கு வரணும் இல்லை. தாசண்ணை வந்திருக்காரு. எதுக்கு வந்திருப்பாருங்க? அவர் சுசிக்கு சாருக்காக வந்திருக்காரு. அந்த மாதிரி வந்து சுசி சாருக்காக இல்ல, சுசி சாருக்காக வந்திருக்காரு. உண்மை அந்த நட்புக்காக வந்திருக்கீங்கண்ணே. அந்த மாதிரியான அந்த ஒரு குடும்பம் மாதிரி எல்லாம் இருக்கும். அதனால கண்டிப்பா எல்லாம் ஜெயிப்பாங்க. இதுல வந்து பாக்கியராஜ் சார் அண்ட் தம்பி பாலசரவணன் சார் எல்லாம் சேர்ந்து பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அழகான ஒரு கவிதை சொல்லுவாங்க. பாரதிராஜ் சார் கடைசி ஒரு அழகில் ஒரு டைட்டில் போடுவார். காதல் ஒன்று இருப்பதால் தான் இந்த பிரபஞ்சம் இன்னும் ஈரமாகவே இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை. தினந்தோறும் படத்துல வந்து நாகராஜ் போட்டிருப்பாப்புல, காதல் மட்டுமே வாழ்க்கை இல்லை, காதல் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி காதல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை தொட்டிருக்காரு சுசி சாரு. கண்டிப்பா அந்த காதலர்கள் வேணா மாறலாம், ஆனா காதல் மாறவே மாறாது சார். காதல் கண்டிப்பா ஜெயிக்கும் சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள், மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நன்றி முதல்ல வந்ததுக்கு. ஏன்னா இந்த ஈவெண்ட் மட்டும் இல்லாம எல்லா ஈவெண்ட்ஸ்லயும் நீங்க சமீபத்துல அதுவும் நிறைய படங்கள், நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் வருது. நிறைய இன்னைக்கு காலையில கூட பாத்தீங்கன்னா நேற்று நடந்த ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கான ஒரு சில சர்ச்சைகள் கிளம்பியிருக்கு. அதெல்லாம் பொருட்படுத்தாம எங்களுடைய நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்து செல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த மேடை மட்டும் இல்ல, எல்லா மேடையுமே எனக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறது, அதுவும் எஸ்பெஷலி ஒரு சினிமா மேடை அப்படிங்கும் போது ஒரு நன்றி தெரிவிக்கிற மேடையா தான் அமையுது. ஏன்னா படத்தை பத்தி நீங்க இன்னைக்கு ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்க, ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. அதை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல இந்த படத்துல நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னா நான் 2 பேருக்கு தான் ஃபர்ஸ்ட் நன்றி தெரிவிக்கணும். என்னன்னா டெபியூ ப்ரொடியூசர் அப்படிங்கிறது ஒரு சாமானியமான விஷயம் இல்லை. அதுவும் இந்த வயசுல ஐ திங்க் அவர் ஒரு 30 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். விக்னேஷ் அவர்கள் இவ்வளவு தைரியமா இந்த கதையை கேட்டு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முன் வந்திருக்கிறது முதல்ல அவருக்கு நன்றி. 2வது இந்த படம் ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டிக்கு இன்னைக்கு ஒவ்வொரு ப்ரொடியூசரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரியும். அந்த நேரத்துல ஒரு ஆபத் பாந்தவனா வந்த தனஞ்சயன் சார் மற்றும் அவருடைய மனைவி 2 பேருக்கும் ரொம்பவே நன்றி. இந்த படத்தை இப்ப எங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. கண்டிப்பா இந்த படம் சூப்பரான ஒரு ரிலீஸ் அடையும் அப்படிங்கிறது. ஏன்னா படம் எடுக்கிறது முக்கியம் இல்லை, அது எப்படி நம்ம மக்கள் கிட்ட போய் சேருது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 2 பேருக்கும் முதல்ல நன்றி. 3வதா கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் சுசீந்திரன் அவர்கள். தொடர்ந்து நான் அந்த கம்பெனி ஆர்டிஸ்டாவே நான் மாறிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஈஸ்வரனுக்கு அப்புறம் இப்ப லத்திகா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கேரக்டர் அப்படின்னு நான் இல்லைன்னா கூட இந்த படத்துல எனக்கு கொஞ்சம் ஸ்கிரீன் டைம் இருக்கு. பட் ஈஸ்வரன்லயும் சரி இந்த படத்துலயும் சரி எனக்கு சிறப்பா இவங்களை கூப்பிட்டா இந்த இடத்துல கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணது அந்த ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் வடிக்கிற அவருடைய விதம். இந்த படத்தை பத்தி ஒண்ணு சொல்லணும்னா, ஆதலால் காதல் செய்வீர், நான் மகான் அல்ல, பாண்டிய நாடு, இதெல்லாம் அவருடைய லெகசி மூவிஸ் அப்படின்னு நான் சொல்லலாம். அதுல ஆதலால் காதல் செய்வீர்ல அவர் ஒரு சின்ன இடத்துல அந்த கிளைமேக்ஸ்ல கம்ப்ளீட்டா மிரட்டியிருப்பாரு.
அந்த வயசுல இது வந்து ஒரு 15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆதலர் காதல் சேவை வந்து. அந்த நேரத்துல அவருக்கு இருந்த மெச்சூரிட்டி அது இன்னைக்கு வந்து இந்த படத்துல இதுவும் வந்து ஒரு புதுமையான அனுபவமா இருக்கும். காதலை வந்து அவர் எப்படி கையாளுறாரு அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம். பாண்டிய நாடுல இருக்கக்கூடிய உறவுகளா இருக்கட்டும், இல்ல ஆதலால் காதல் சேவையில இருந்த ஒரு காதலா இருக்கட்டும், அந்த அளவுக்கு இந்த படத்துல என்ன தனித்துவமா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 2 வார்த்தையில நான் சொல்லணும் அப்படின்னா இளமை, இனிமை. படத்துடைய மொத்தமாவே இந்த 2K நிறைய கிட்ஸ் வந்திருக்காங்க. இவங்க எல்லாமே 2K கிட்ஸ்ன்னு தான் சொல்லலாம். என் வயசுக்கு அவங்க எல்லாம் கிட்ஸ் தான். அண்ட் இளமை, இனிமையும் இருக்கு. ஏன்னா ஒரு பிளசண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். மற்றபடிக்கு எங்களை ஆஸ் யூஷுவல் ஆனந்த கிருஷ்ணா சார் பத்தி சொல்ல வேண்டாம். ஏன்னா பேஸ்டல் கலர்ஸ்ல படத்தை வந்து ரொம்ப அழகா அவரும் மீரா காஸ்டியூம் அப்புறம் வந்து ஸ்டைலிஸ்ட் பிளஸ் காஸ்டியூமர் ரஞ்சித் 3 பேருக்கும் வந்து ரொம்ப நன்றி. அவருடைய டீமுக்கும் ரொம்ப நன்றி. ப்ரொடக்ஷன் இபி முருகேசன் சார், அப்புறம் மேனேஜர்ஸ் கோபி சார், உதயகுமார், அப்புறம் தசரதன் அண்ணன் மேக்கப் சீஃப், ப்ரொடக்ஷன் பாலாஜி அவர்கள், என்னுடைய பயணித்த அனைத்து திரைக்கலைஞர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தர பேர் சொல்லணும்னா வந்து இது மன்னிச்சிடுங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சூர்யா, குமரன், மிஷ்டிகா, அதை தவிர வந்து இவங்க எல்லாருக்கும் முதல்ல வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு குடும்பமா வந்து பயணிச்சோம் அப்படின்னு நான் சொல்லலாம். சாருடைய பாணிலேயே வந்து ரொம்ப இனிமையான ஒரு அனுபவமா இருந்தது இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே. அண்ட் இமான் அவர்களுடைய இசை பத்தி இல்ல கார்த்திக் நேதா அவர்களுடைய லிரிக்ஸை பத்தி நான் சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா இமான் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கும்கியா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கமா இருக்கட்டும், இல்ல இந்த படத்துல வந்து விட்டு கொடுத்து போடா அப்படிங்கிறாங்க அந்த பாட்டு என்னோட மோஸ்ட் ஃபேவரட். அதுல வந்து இருக்கிற லிரிக்ஸும் வந்து செம்மையா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸுக்கான ஒரு லிரிக்ஸா இருக்கும். அண்ட் மக்கள் இசை அப்படிங்கிறது நான் பாக்குறேன். ஏன்னா சிம்பிளா நம்ம வந்து அழகா நான்லாம் ஒரு பாத்ரூம் சிங்கர், நான் கூட ஹம் பண்ணிட்டு போற அளவுக்கு அவருடைய பாடல்கள் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து 4 பாடல்களுமே பிரமாதமா வந்திருக்கு. ஸோ அவருக்கும், அப்புறம் எடிட்டர் தியாகு அவர்களுக்கும் நன்றி, கார்த்திக் நேதா அவர்களுக்கும் நன்றி. எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? இல்ல. அப்புறம் மேடைக்கு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய கெஸ்டா வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. February 14th இந்த படம் வரணும் அப்படின்னு இதுவா இருந்தது. ஏன்னா ஏற்கனவே ஒரு டேட் ஏதோ ஒரு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பிரபஞ்சம் எப்படி நம்ம வந்து சில விஷயங்களை உருவாக்கி கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இந்த படம் வந்து 2K லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது February 14th தான் வரணும் அப்படிங்கிறது ஐ திங்க் விதிக்கப்பட்ட ஒன்று நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த படத்தை திரையில பார்த்து மக்கள் அனைவரும் மிக ஒரு அழகான சக்சஸா இந்த படத்தை வந்து எங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. மறுபடியும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.